என்னோட ஃபேவரட். அதாவது சில மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களுடைய இசைக்காக பிடிக்கும், சில பேர் வந்து அவங்க பாடுற விதத்துக்காக பிடிக்கும், சில பேர் குரலுக்காக பிடிக்கும், சில பேரோட அப்பியரன்ஸ்க்காக பிடிக்கலாம், சில பேர் அவங்களோட ஹார்ட், அவங்களோட பர்சன் தே ஆர் அதுக்காக பிடிக்கலாம். பட் அ பர்சன், ஒரு மியூசிக் டைரக்டர் செலிப்ரேட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஷான் சார். இன்னைக்கு கூட பயங்கரமா ஒரு பெப்பியா ஒரு ஹீரோ மாதிரி வந்திருக்காரு. வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஐ இன்வைட் ஷான் ரோலன் சார், ப்ளீஸ் வாங்க. கார்த்திரையாய் சூழ்நிலை ஆழ்பவனே குருநாதா பக்தி சாமி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லோகி ப்ரோ, அஜய் பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும் கார்த்திகேயன் சார், கார்த்திக் யோகி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ, வினோத் ப்ரோ, பிக் ஃபேன். இந்த படம் வந்து இங்க பேசினதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பிச்ச இடம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட் அப்படி இப்படின்றாங்களே, இதை எப்படியா மாத்திடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாரு. சரி, ஏதாவது இப்போ குவர்க்கியா எக்ஸென்ட்ரிக்கா ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நான் கேட்டதுலேயே என்னை ரொம்ப பாதிச்ச, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்ச, திரும்ப எனக்குள்ள இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகேண்டல் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னாரு. ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். அதான் அவருக்கு நன்றி. ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. இட்ஸ் வெரி கியூரியஸான மண்டை, அது என்னென்னமோ வரும் அந்த மண்டைக்குள்ள இருந்து. ஸோ நல்லா வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் தி ஸ்டேஜ். இது முதல்ல நான் வந்து இவரை நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன், பட் சம்மந்தமே இல்லை. நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ற அன்னைக்கு நான் போறேன், கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தாரு. சில நடிகர்கள் அந்த பிரச்சனை, இப்போ குரு சோமசுந்தரம் சார் வந்து நிறைய படத்துல வருவாரு, சில படத்துல அவர் தான் வந்திருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டர்ல பொருந்தி இருப்பாரு. ஸோ இப்பதான் வந்து ஓகே அவர் இந்த மாதிரி படம் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் ரத்னா கிட்டே நிறைய சொன்னேன். The first thought I had was what a handsome guy, very good features, ரொம்ப ரொம்ப சாமிங்கா இருந்தார் பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த கதை அவர் மேலே தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த டிமீனர், த ஜென்டில் சஜஷன் ஆஃப் வெரி ரகட் மேன்ஹுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம். பிரீத்தி அஸ்தானி பயங்கரமான பர்ஃபார்மர். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவங்க ஒர்க் நிறைய எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாவே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா விமன் வாய்ஸ் வந்து எப்பவுமே நான் பண்ணுற படங்களை பொதுவாக எனக்கா அமையும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே விமன் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து பயங்கரமாக அதை பண்ணிடுவாங்க. அது மியூசிக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நான் நன்றி சொல்றதை விட 29 படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம், அது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்தேன். இப்போ வந்து பொதுவாக நம்ம ட்ரெண்ட்ல வந்து இப்போ காதல் படங்கள் அப்படின்னா வந்து டேட்டிங் அதோட அவுட்லேயர்லேயே படங்கள் இருக்கு. பட் லவ் டீப்பா உள்ள போய் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த டீப் டைவ் எடுக்கிறதுக்கு நிறைய பேரால முடியல. ஏன்னா மாடர்ன் லைஃப் வில் நாட் அலவ் ஒரு பொயட்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேர் இனி இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப்லன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் லவ் வித்தவுட் போயட்ரி வந்து வேஸ்ட் தான். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கான்ட் ஹேவ் பியூட்டிஃபுல் சாங்ஸ், கான்ட் ஹேவ் ஆர்கெஸ்ட்ராஸ் பிளேயிங், ஃப்ளூட் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டோட எசன்ஸை யூஸ் பண்ண முடியாது. லைக் நிறைய லவ் வந்து ஒரு ஆன்மா சம்பந்தமான விஷயம்ன்றதான் எனக்கு 29 கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலாக அந்த படம். ஏன்னா நான் வந்து இன் மை மைண்ட் ரொம்ப பிராக்மேட்டிக்கான, ரொம்ப ரேஷனலான, ப்ராக்டிக்கலான பர்சன். எனக்கு என்னன்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா லவ்லாம் இருக்குமா அப்படின்றது என்னோட தாட். பிகாஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்றது, ஏன்னா வி பில்ட் அப் லவ் சோ மச் இன் அவர் ஹெட் இன் த நேம் ஆஃப் போயட்ரி சாங்ஸ். ஏன்னா இப்போ பிசிக்கல் மட்டும்தான் லவ் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ லவ் பாட்டு வரணும், எதுக்கு காதல் பாடல் திரும்ப வந்து அதுக்கான தேவை ஏன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும் போது லவ் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட தேடல். ஸோ 29 இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் எ கான்வர்சேஷன், ஒரு நேர்மையான உரையாடல். இந்த படத்தை பார்க்க வாங்க, நீங்க இதை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுங்கன்றலாம் சொல்றதுக்கான எந்த அவசியமே எனக்கு இல்லை. ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் டு ஹவ் ஸ்கோர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அமேசிங் லிரிக்ஸ் டு ஸ்டார்ட் வித் ரத்னா. அவர் வந்து அவர் பாட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பண்ணோம், அந்த
ஒரே நாளில் பண்ணி முடிச்சோம் அந்த பூ பாடல். உமாதேவி ரொம்ப அவங்களுக்கு எங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்களே சொல்லுங்க. ஆனா வந்து எங்களுக்கு ரொம்ப மேஜிக்கலா இருந்தது. உமாதேவி வந்து நானும் ரத்னாவும் பொதுவாக மீட் பண்ணாலே வந்து மற்றவங்களாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா நானும் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன், அவருமே வந்து ரொம்ப ஜோவியலான பர்சன். ஸோ ஒரு இரிட்டேஷன் மோடுக்கு போற வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல லவ் பாட்டு, ரொம்ப ஸ்பிரிட்டடான லவ் சாங்ஸ் எழுதணும்னு வருவாங்க. கடைசியில் தலைவலியோட கிளம்பி போவாங்க எங்களோட பேசிட்டு. ஆனா ரொம்ப அருமையா எழுதிருக்கீங்க இந்த படத்துல. பாக்யம் சங்கர் சார், நீங்க ஒரு அருமையான பாட்டு எழுதிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 29 வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுடைய காதல் படங்கள் வந்து மற்ற ஊர் காதல் படங்கள் மாதிரி கிடையாது. நான் வந்து பொலிட்டிக்கலா தான் சொல்லல, பட் we have always had a history of love practically டீல் பண்றது, பொயட்ரியை வந்து ராஷனலா டீல் பண்றது. ஆர் இப்போ ஒரு நிலவை பத்தி பேசினா கூட நம்ம ஊர்ல அந்த நம்ம மொழியில அது பேர் கேட்டா புதுசா எப்பயுமே நிலவு அதே தான், பட் ஆனா திரும்ப அதை பேசும்போது புதுசா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய லவ் பிலிம்ஸ் லெகசியில கண்டிப்பா 29 இருக்குன்றத நீங்களே இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றி விழாவை உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி.